கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக சந்தோஷமாய் உங்களை உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமான நல்ல சுப காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டு சுப காரியங்களை எங்களுக்கு நீங்கள் எழுத சொல்ல மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்றைக்கு நீங்கள் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல், அழிந்து போகாமல், சிதைந்து போகாமல் பிழைத்திருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை. நீங்கள் அழிந்து போகும்படி, சிதைந்து போகும்படி உங்களுக்கு விரோதமாக அநேகர் தந்திரங்களையும் மந்திரங்களையும் செய்வனையும் செய்திருக்கலாம். அதன் மத்தியிலும் இன்னைக்கு நீங்கள் எழும்பி நிற்கிறீங்கன்னா உங்கள் பலத்தினால அல்ல, உங்கள் சாமர்த்தியத்தினால அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால தான் இன்னும் நீங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறீர்கள். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய விரோதிகள் இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விரோதி, பயங்கரமானவன், ஆபத்துகளை கொண்டு வருகிறவன், கொள்ளை நோய்களை கொண்டு வருகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் பிசாசானவன். ஸோ அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அழிக்கிறதற்கு நிறைய திட்டங்களோடு உங்களுக்கு முன்பாக எதிர்கொண்டு வருகிறான். ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஒவ்வொரு செகண்டும் நீ உயிர் வாழுகிறது ஆண்டவருடைய கிருபை. அவனுடைய திட்டங்களை நிர்மூலமாக்கி நீ நிர்மூலமாகாமல் பிழைத்திருக்க வைக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அதனால்தான் காலைதோறும் புதிதாக இருக்கிற கிருபையை டெய்லி காலையிலே பெற்றுக்கொள்வதற்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஆண்டவர் அழகாக உங்களுக்கு கொடுக்கிறார். நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் தூங்க முடிஞ்சிச்சு. எனக்கு அவ்வளோ பிஸி. ஆனாலும் காலையில் இந்த மங்கள வார்த்தை ஷூட்டிங் அப்படிங்கும்போது இருக்கிற கொஞ்சம் பலத்தில் எழும்பி வந்து உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை கொடுத்துட்ருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்கள் நிர்மூலம் ஆகாமல் உங்களை பிழைக்க வைக்கிறது காலையிலே உங்கள் வீடு தேடி வருகிற இந்த மங்கள வார்த்தை. எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் கேட்குறோம். ஐயா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு போனேன், எனக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஆபத்து, விபத்து வந்தது, ஆனாலும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் அதை மாற்றி போட்டார். எந்த ஒரு சின்ன கேடும் இல்லாமல் மாற்றி போட்டார். சிலர் சொல்லுவாங்க, நான் நினச்சி பார்க்காத ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு துர்ச்செய்தியை நான் வேலை செய்கிற இடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனாலும் நீங்கள் சொன்ன அந்த மங்கள வார்த்தை காலையில் கிடச்சதை, ஆண்டவரே இந்த வார்த்தை எப்படி பொய்க்கும்? இந்த மங்கள வார்த்தையை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துல சூழ்நிலை மாறி எனக்கு விரோதமாய் போடப்பட்ட அந்த பெரிய எதிர்மறையான காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் எனக்கு அதே இடத்துல சாதகமாய் மாற்றி தந்தார். நிறைய சாட்சிகளை பார்க்கிறோம். நான் இந்த மங்கள வார்த்தையை பார்த்துட்டு உற்சாகமாக இன்டர்வியூ போனேன். ஆண்டவரை கூட கூப்பிட்டு போனேன். எனக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆச்சு. என்னுடைய வேலையில் ரொம்ப நாள் கேப்பு விழுந்துருச்சு. சில வருஷங்கள் இப்படி கேப் விழுந்தால் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு அழகாக அந்த வேலை கிடைச்சிது அப்படின்னெல்லாம் நிறைய பிள்ளைகள் இந்த மங்கள வார்த்தையை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? காலைதோறும் புதிதாக இருக்கிறது கிருபையும் கிருபையின் வார்த்தைகளை. இந்த வார்த்தைகளை நீங்கள் அனுதினமும் கேட்டு அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஆண்டவருடைய நிபந்தனைகளை நீங்கள் கடைப்பிடிங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் விசுவாசிங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்படின்னா ஏதோ ஒரு விசேஷித்த இரக்கம் இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களிலே உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த இரக்கம் என்ன பண்ணுன்னா, அன்றைக்கு எனக்கு இறங்கும் என்று சொன்ன பர்த்திமேயுக்கு கண்களிலே ஆண்டவர் பார்வையை கொடுத்து ஒரு அற்புதம் செய்தார். என் மகளுக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு கேட்ட கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அவளுக்கு இறங்கி அவளுடைய மகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். இன்றைக்கு இறங்கி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவார். நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இன்றைக்கு உயிரோடு இருந்து இந்த மங்கள வார்த்தையை பார்ப்பதும் கேட்பதும் ஆண்டவருடைய கிருபை. காலைதோறும் இந்த கிருபையை எங்களுக்கு நீர் அனுதினமும் அனுப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி இவர்கள் எதிர்பார்க்கிற சுகம், எதிர்பார்க்கிற அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக. கானானிய ஸ்திரீ கேட்டுக்கொண்டது போல அவளுடைய மகளுக்கு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர். சிலர் இந்த காலை வேளையிலே தங்கள் பிள்ளைகள் டிப்ரெஷனிலிருந்து வெளியே வர வேண்டும், பிள்ளைகள் புத்தி பேதலிக்கிற ஆவிகளிலிருந்து வெளியே வர வேண்டும், பிள்ளைகள் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு விடுதலையை காலை வேளையிலேயே அவர்கள் பிள்ளைகளுக்கு தாரும். பர்த்திமேயுவை போல நான் பார்வை அடைய வேண்டும், நான் சுகமடைய வேண்டும், என் இருதய வியாதி மாறணும், கிட்னி வியாதி மாறணும், லங்ஸ் வியாதி மாறணும், தோல் வியாதி மாறணும் என்னை ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளை மகிழ பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.